ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வாரம் ஆனாலும் இது கெட்டு போகவே செய்யாதுங்க. டேஸ்ட்டும் சும்மா பட்டையை கிளப்போம், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸு சப்பாத்திக்குன்னு நீங்கள் தோசைக்குன்னு எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ தக்காளி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. தோசைக்கல்லில் போட்டு பச்சை காரத்துக்கு பச்சை மிளகா போட்டு கூடையே பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா தோலெல்லாம் சுருங்கி நல்லா வெந்து வந்துடும் தக்காளி. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ கடுகு கருவேப்பிலை போட்டு நிறைய போட்டு நீங்கள் தாளிச்சிட்டு அரைச்ச பேஸ்ட்டை நீங்கள் போட்டு நல்லா எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு நீங்கள் கிளறி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தோசை மேலே இப்படி தடவிட்டு நீங்கள் திருப்பி போட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 10 தோசைனாலும் பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.